அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ் நேசிக்கிறான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஒரு சமூகம் அல்லாஹுடைய மார்க்கத்துடைய வரம்புகளை மீறும் போது அல்லாஹ் அந்த சமூகத்தை அழித்து விட்டு அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அவர்கள் யார்? அவர்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள், அல்லாஹும் அவர்களை நேசிப்பான். அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான் என்றால் அவர்களுடைய தன்மைகள் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அதில்லத்தின் அலல் முஃமினீன் வ இஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன். அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களோடு இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள், பணிவோடு நடந்து கொள்வார்கள். இறை மறுப்பாளர்களோடு அவர்கள் கடுமையோடு நடந்து கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு முஃமின் தன்னோடு ஈமான் கொண்டு வாழக்கூடிய நம்பிக்கையாளர்களோடு அன்போடும் பணிவோடும் பாசத்தோடும் பரிவோடும் நடந்து கொள்வான். இறை மறுப்பாளர்களோடு கடுமையோடு நடந்து கொள்வான் என்றால் அவர்களை விரட்டுவானா? அவர்களை வெறுப்பானா? அவர்களை ஒதுக்குவானா? அல்ல. அல்லாஹுடைய மார்க்கத்தை அவன் பின்பற்றும் போது அதற்கு இடையூறாகவோ சமரசமாகவோ அவர்கள் வந்தால் அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதில் அவன் கடுமையோடு நடந்து கொள்வான். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களோடு இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். இவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை அல்லாஹ் குர்ஆனிலே அறிமுகப்படுத்துகிறான். குர்ஆனிலே நபி தோழர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மத் அல்லாஹுடைய ரசூல். அவர்களோடு ஈமான் கொண்ட நபி தோழர்கள் யார்? அவர்கள் தங்களுக்குள் இரக்கத்தோடு அன்போடு நடந்து கொள்வார்கள், இறை மறுப்பாளர்களோடு கடுமையோடு நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்சாரிகள், முஹாஜிர்கள், அவர்களுடைய வரலாறுகளை படித்து பாருங்கள். மக்காவாசிகள், மதீனாவாசிகள் அல்லாஹுடைய தூதரோடு ஈமானை ஏற்றுக்கொண்டு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உயிரை இழந்து ஒரு சமூகம் அகதிகளாக மதீனாவிற்கு தஞ்சமடைகிறது. மதீனாவில் அதை வரவேற்பதற்காக முஸ்லிம்களுடைய சமூகம் தங்களுடைய இறை நம்பிக்கையாளர்களை அன்போடும் பரிவோடும் ஏற்றுக்கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் அன்சாரிகளை பார்த்து சொன்னார்கள், முஹாஜிர்களை, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த தோழர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று. அன்சாரி தோழர் ஒருவர் சொன்னார், தோழரே வாருங்கள் என்னுடைய வீட்டிற்கு, நீங்கள் மக்காவிலிருந்து வந்திருக்கிறீர்கள், சொத்தை துறந்து, உறவை துறந்து, நாட்டை துறந்து, என்னிடத்திலே சொத்துகள் இருக்கிறது, அதை 2 பங்காக வைக்கிறேன், அதில் ஒரு பாதி உங்களுக்கு, இன்னொரு பாதி எனக்கு. அல்லாஹ் எனக்கு 2 மனைவிகளை கொடுத்திருக்கிறான். அந்த 2 மனைவியில் நீங்கள் யாரையாவது பாருங்கள், எந்த பெண் உங்களை ஆச்சரியப்படுத்துகிறாளோ அவர்களுடைய பெயரை கூறுங்கள், நான் தலாக் சொல்லுகிறேன். இத்தாவுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் அவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறும் அளவிற்கு அந்த அன்பையும் பரிவையும் பாசத்தையும் தூதர் கூறிய அந்த வார்த்தைக்காக அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த ஈமானுக்காக அவர்கள் இழக்க தயாரானார்கள். ஆனால் தங்களுக்குள் அன்போடும் பரிவோடும் பாசத்தோடும் இரக்கத்தோடும் பணிவோடும் வாழ வேண்டிய சமூகம் இன்றைய காலத்தில் வெறுப்போடும் பகைமைகளோடும் குரோதங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எதற்காக? உலக காரியங்களுக்காக. எதற்காக? அவர் மார்க்கத்தில் தன்னுடைய புரிதலில் இல்லை என்ற காரணத்திற்காக. எதற்காக? தன்னுடைய இயக்கத்துடைய தலைவரை அவர் பின்பற்றவில்லை என்ற காரணத்திற்காக. எதற்காக? தன்னுடைய ஜமாஅத்தை அவர் சார்ந்தவர் இல்லை என்ற காரணத்திற்காக. எதற்காக? மார்க்கத்தில் இவர் ஒரு புரிதல், அவர் ஒரு புரிதல். இவர் தராவீஹை 8ஆக தொழுவார், அவர் 20ஆக தொழுவார். பிறையை இவர் ஒரு நாள் பார்த்து நோன்பு வைப்பார், அவர் பிறையை எங்கு பார்த்தாலும் நோன்பு வைப்பார். அவர் தக்பீரை நெஞ்சின் மீது கட்டுவார், ஒருவர் தக்பீரை வயிற்றின் மீது கட்டுவார். ஒருவர் கையசைப்பார், ஒருவர் கையசைக்க மாட்டார். ஒருவர் தொப்பி அணிவார், ஒருவர் தொப்பி அணிய மாட்டார். இப்படி பல காரணங்களுக்காக சமூகம் தங்களுக்குள் பகைமையை, வெறுப்பை காட்டக்கூடிய காட்சியை இன்று உலகத்திலே பார்க்கிறோம். இந்த கருத்து வேற்றுமைகள், இந்த ஏற்றத்தாழ்வான கருத்து வேற்றுமைகள் எல்லாம் நபித்தோழர்களிடத்திலே இல்லையா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 100 விஷயத்திலே கருத்து வேற்றுமை பட்டிருக்கிறார்கள். ஆனால் என்றாவது ஒருவரை பகைத்தாரா? என்றாவது ஒருவருக்கு சலாம் சொல்வதிலிருந்து விலகினாரா? ஒருவரை ஏற்றுக்கொண்டு சகோதரத்துவ உணர்வை வெளிப்படுத்துவதிலிருந்து விலக்கினார்களா தங்களை? அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு குரைதாவை நோக்கி சஹாபாக்களை அனுப்புகிறார்கள். ஒரே ஒரு கட்டளை சொன்னார்கள், அஸரை நீங்கள் தொழக்கூடாது பனு குரைதாவை அடையும் வரை என்று. பனு குரைதாவை நோக்கி அந்த சமூகம் செல்லுகிறது, நபித்தோழர்கள் செல்லுகிறார்கள். செல்லக்கூடிய வழியில் அஸருடைய நேரம் வருகிறது. சஹாபாக்களில் ஒரு கூட்டம் சொன்னது, அஸருடைய நேரம் வந்து விட்டது, தொழுது விட்டு செல்லுவோம் என்று. ஒரு நபித்தோழர்களுடைய கூட்டம் சொன்னது, இல்லை, அஸருடைய நேரம் வந்தாலும் அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை
பனு குறைதாவை அடையும் வரை நாம் தொழக்கூடாது என்று. பனு குறைதாவை அடைந்ததற்கு பிறகு ஒரு சமூகம் தொழுதது. ஒரு சமூகம் வக்து வந்த உடனேயே அங்கேயே அந்த தொழுகையை நிறைவேற்றியது. சஹாபாக்கள் இந்த இரண்டு கருத்துக்களிலும் செயல்பட்டு அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் செல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அந்த இருவரையும் எந்த குறையும் கூறாமல் அடுத்த வக்துடைய தொழுகையில் அந்த இருவரையும் ஒரே சஃபில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிவகுத்தார்கள். அல்லாஹு அக்பர். இப்படி வாழ்ந்த சமூகம் ஏற்றத்தாழ்வுகளை கருத்து வேற்றுமைகளில் மேற்கொண்டு ஒருவருக்கு ஒரு கருத்து இருக்கும் போது இன்னொருவருக்கு இன்னொரு கருத்து இருக்கும் போது ஒரு மதுஹபை அவர், இன்னொரு மதுஹபை அவர், ஒரு இமாமை அவர், இன்னொரு இமாமை அவர், ஒரு இயக்கத்தை அவர், இன்னொரு இயக்கத்தை அவர் என்று தங்களுக்குள் பிரிந்து கொண்டு சலாமை மறுத்து தங்களுக்குள் பேச்சுவார்த்தையை தடுத்து கொண்டு இறை மறுப்பாளர்களோடு கடுமையை காட்ட வேண்டிய சமூகம் கொள்கையை பின்பற்றுவதில் இறை நம்பிக்கையாளர்களோடு கடுமையோடு நடந்து கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது மார்க்க விஷயங்களுக்காக மட்டுமல்ல, உலக காரியங்களுக்காகவும் தங்களுக்குள் காட்டப்பட வேண்டிய இரக்கம், அன்பு, பாசம், மன்னிப்பு என்ற தன்மைகள் எல்லாம் இந்த சமூகத்திலே இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர செத்து மடிந்து விட்ட காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை 3 நாளைக்கு மேல் பகைக்க கூடாது. சலாம் கூறுவதிலிருந்து விலக்கி இருக்கக்கூடாது. அந்த இருவர் பகைத்தால் அதில் யார் சலாமை கொண்டு அந்த உறவை மீண்டும் தொடங்குவாரோ அவர்தான் மேன்மையானவர் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 3 நாள் பேசாமல் இருந்து ஒரு முஸ்லிமை பகைத்து வாழ்ந்து அதே பகைமையோடு அவன் மரணித்தால் அவன் நரகம் செல்லுவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் தொழுகையாளியாக இருந்தாலும், அவர் ஜக்காத்தை கொடுப்பவராக இருந்தாலும், அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றுபவராக இருந்தாலும் ஒரு முஃமினை பகைத்தால் அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடத்திலே ஒரு முஃமின்களுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது. அல்லாஹ் இருவரை மன்னிக்காமல் ஒதுக்கி விடுகிறான். அவர்கள் யார்? தங்களுக்குள் பகைமைகளை கொண்டவர்கள். அல்லாஹ் மலக்கை சொல்லுவான், இந்த இருவரையும் ஒதுக்கி விடுங்கள் மன்னிப்பிலிருந்து, அவர்கள் தங்களுக்குள் சமாதானம் ஆகும் வரை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய அன்பு தோழர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, யோசித்து பாருங்கள். இந்த சமூகம் பல காரணங்களுக்காக தங்களுக்குள் வெறுப்பை காட்டுகிறது. பல விஷயங்களுக்காக, பல நோக்கங்களுக்காக, பல குறிக்கோளுக்காக தங்களுக்குள் வெறுப்புகளையும் பகைமைகளையும் கொண்டு வெறும் வெறுப்பை விதைக்கக்கூடிய சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒற்றுமை என்னும் பலமே இல்லாமல் கண்ணியத்தை இழந்து, மரியாதை இழந்து ஒரு சமூகம் அழுது கொண்டிருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், தூதரை பின்பற்றுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். நீங்கள் பிரிந்தால் உங்களுடைய வலிமையை, உங்களுடைய கண்ணியத்தை நீங்கள் இழப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் பிரிந்தால் இழப்பீர்கள் என்று இன்று பிரிந்து கிடக்கிறது. எத்துணை கருத்துகள் மார்க்கத்தில் விதைக்கப்பட்டாலும், எத்துணை வேற்றுமைகள் இந்த உலக காரியத்தில் வந்தாலும், எத்துணை விஷயத்தில் இயக்கங்களாக கூட்டங்களாக நாம் பிரிந்திருந்தாலும், தலைமைத்துவத்தில் இமாம்களுடைய அடிப்படையில், மதுஹபுகளுடைய அடிப்படையில், இன்னும் இயக்கங்களுடைய வரையறைகளின் அடிப்படையில் பிரிந்திருந்தாலும் எம்மை ஒன்று சேர்ப்பதற்கு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை போதுமானதாக இல்லையா? என் தோழர்களே, என் தோழிகளே, யோசித்து பாருங்கள். முஃமின்கள் தங்களுக்குள் இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வுடைய கயிற்றை உறுதியாக பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். நீங்கள் எதிரிகளாக, பகைவர்களாக உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் உங்களை ஒன்றிணைத்தான், உங்களுடைய உள்ளங்களை. அவனுடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய அருளால் சகோதரத்துவத்தின் பாதையில் தங்களை அமைத்துக் கொண்ட சமூகம் இன்று எந்த நிலைமையில் இருக்கிறது? அல்லாஹ் சீரமைப்பானாக. முஃமின்கள் தங்களுக்குள் இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். தங்களுக்குள் அன்பையும் பாசத்தையும் பரிவையும் காட்டிக்கொண்டு ஒரு சமூகம் முன்னேறுவதற்குரிய வழிகளை எல்லா இடங்களிலும் அவர்கள் கடைபிடிப்பார்கள். அவர்கள் எந்த மொழியில் இருந்தாலும், எந்த நிறத்தில் இருந்தாலும், எந்த நாட்டில் வாழ்ந்தாலும், உலகத்தில் எந்த கடைக்கோடியில் இருந்தாலும், எந்த கருத்தில் அவர் இருந்தாலும், எந்த கருத்தை அவர் எதிர்ப்பவராக இருந்தாலும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத்தை மொழிந்தால் அவர் தன்னை கருதுவதை விட அவரை மேன்மையாக கருதி இந்த உலகத்திலே வாழ்வார்.
அல்லாஹ் அப்படிப்பட்ட முஃமின்களாக எம்மை ஆக்குவானாக. இப்படி தங்களுக்குள் பணிவை வெளிப்படுத்தக்கூடிய முஃமின்களை அல்லாஹ் நேசிக்கிறான்.